இப்போ நான் என்ன பண்ணாலும் போட்டிக்குன்னு பண்றியான்ற மாதிரி ஆயிடும். அதனாலயே இன்டர்வியூ மட்டும் கொடுக்கவே கூடாதுலான் இருந்தேன். தேடி பிடிச்சி வந்து என்ன போட்டிக்குன்னு பண்றியானா என்ன சொல்ல வரீங்க? வேணாம் ப்ரோ. அதான் இப்போ நான் வந்து நீங்கள் சும்மா என்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா கூட ப்ரோ காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டா. ஓ அப்போ நீங்கள் அவங்க சோறு சாப்பிடலன்னு சொல்லி குத்தி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போகும். நானே அதெல்லாம் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மறுபடியும் நம்ம இன்டர்வியூ கொடுத்து இந்த மாதிரி எதுலையாவது மாட்டிக்கூடாது. நான் என்ன பண்ணாலும் அவன் போட்டிக்குன்னே பண்ண மாதிரி போர்ட்ரேட் ஆகுது ப்ரோ. அதனால இன்டர்வியூ எதுவுமே கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இப்போ இதுல இருந்து ஒரு முடிவு தெரிஞ்சு சொல்லிடலாம். அதாவது டோட்டலா மறந்துட்டீங்க, இதை பத்தி பேசவே மாட்டீங்க அவ்வளோ தானே? ஆமாம். இந்த பத்தி நம்ம பேச வேண்டாம். ஓகே, உங்க வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கு சொல்லுங்க. அதாவது இப்பெல்லாம் வந்து கல்ச்சரல் அவங்களை பார்க்கவே முடியல. அது மட்டும் இல்லாம பாலிமர்ல அவங்களை பார்க்க முடியல, நியூஸ்ல பார்க்க முடியல. அப்படி சொல்லுங்க. நியூஸ் தமிழ்ல பார்க்க முடியல. மணி எங்க போனாரு, மணிக்கு என்ன ஆச்சு நிறைய கேட்கறாங்க. அதான் இது மூணுத்துக்கும் ஒரே பதில் தான். கல்ச்சரல் போகாததுதான் பாலிமர்ல பார்க்க முடியாததுக்கான இது.